வன்னியரோட போராட்டத்தை எம்ஜிஆர் எப்படி அணுகிறாருன்னா எல்லா ஜாதிகளையும் கூப்பிட்டு உங்கள் கோரிக்கை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் தங்கள் ஜாதியை வந்து நாங்கள் 2 கோடி இருக்கோம், 3 கோடி இருக்கோம், 1.5 கோடி இருக்கோம், 80 லட்சம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லி தமிழ்நாட்டோட எம்ஜிஆர் செக்ரட்டரியேட்டில் எல்லா ஜாதி சங்க தலைவர்களையும் பார்க்குறாரு. டெய்லி வந்து 25-30 கோடி ஆயிடுச்சு. அப்போது ராமதாஸுக்கு கோரிக்கை வந்து எம்ஜிஆர் வந்து நல்லிஃபை பண்ணி அதை ஒரு நகைச்சுவாட்டை ஆக்கிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ரீதியான ஒரு நியாயமான ராமதாஸின் கோரிக்கையை அரசியல் ரீதியாக அதை நிறைவேற்றுவதில் தனக்கு லாபம் இல்லை. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட சாதி வன்னியர் ஆகும். சில செய்திகள் படி ஒரு காலத்தில் வேளாளர் சாதி அதிகம் இருந்ததாக கூறப்பட்டாலும் இப்போது வன்னியர் சாதி தான் அதிக மக்கள் தொகை கொண்ட சாதியாக இருக்கிறது. விளக்கம்: 1. வன்னியர் சாதி தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட சாதியாக உள்ளது. 2. வேளாளர். ஒரு காலத்தில் வேளாளர் சாதி அதிக மக்கள் தொகையுடன் இருந்ததாக கூறப்பட்டாலும் இப்போது வன்னியர் சாதி தான் அதிக மக்கள் தொகை கொண்ட சாதியாக இருக்கிறது. 3. சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் வன்னியர் சமூகத்தின் மக்கள் தொகை தான் அதிகம் என்பது தெரியவரும். மற்றும் 4. மற்ற சாதிகள். ஆதி திராவிடம், பறையர் போன்ற சாதிகள் தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட சாதிகளாக இருந்தாலும் வன்னியர் சாதி தான் தற்போது அதிக மக்கள் தொகையுடன் இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவனுக்கும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்தோம். ஒரு முதலமைச்சரா இருந்த போதுதான் நாம சாலை மறியல் செஞ்சப்ப 21 பேரை சுட்டு கொன்னது எம்ஜிஆர் தான்ங்கிறது நாம மறந்துட முடியாது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல